இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இது பண்ணலாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே கரெக்ட். போதும் போதும் போதும். கொஞ்சம் சாப்பிடு வளர்ற புள்ள சாப்பிடும். எது நீ சொல்றதுனால என்ன சாப்பிட மாட்டியா? நான் சொல்லலாம் நீ சாப்பிட மாட்டேன். நடிப்பு தான் பிடிச்சிருக்கு உன்கிட்ட ராஜேஷ். பார்த்து சூடாக இருக்கு. உன் கையில் ஊற்றிப்பா. வேணா போதுமா? இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. அதிகமாக செஞ்சுட்டு வீணாயிடுன்னு கொடுக்கலையா? இப்படிதான் பண்ணக்கூடாதுன்றது. நல்லா இருக்குன்னு சொல்லியே சரி தொட்டுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சேன். இதுக்கு மேலே உனக்கு வச்சேன்னா ஓடி போயிட்டு அப்போ எடு. அப்போ சொல்லலாம் எடுங்க. நல்லா முடிச்சுட்டு எடுத்து கொடுங்க. இதுல நல்லா இருக்குல்ல? அதுதான் முடிச்சுட்டு லைவ் முடிச்ச அப்புறம் எடுப்பேன். வெண்டைக்காய் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் வைக்கலான்னு பார்த்தா நிறைய செஞ்சுட்டியான்னு கேட்குது. இதுதான் இப்படிதான் சொல்லுங்க. நன்றி நன்றி திருமலை சாமி. ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. வினோத் சொல்லுமா. சாதம் சாம்பார் பொரியல். ஆமாம். உங்கள் வீட்லையா? ஓ சூப்பர். சாதம் முள்ளங்கி பருப்பு குழம்பு ரசம் அரிசி வடகம். வா சூப்பர் சூப்பர் சரண்யா சூப்பர்மா. ஆமாம் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டுது. அப்போ நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஹால் கொடுக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோலாம் பாருங்கள் தொடர்ந்து. அப்போ தான் அவங்களுக்கு வரும். பாவம்ல நான் ஏன் அப்படி பண்ணுறீங்க? நான் விரிஞ்சு சாப்பிட்டேன் மேடம். அப்படியா? சோமசுந்தரம் ப்ரோ சூப்பர் சூப்பர். எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் பிரிஞ்சி. சூப்பர். தொடர்ந்து லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சோமசுந்தரம் ப்ரோ. வாவ் செம. நன்றி நன்றி. கமிங் டேவிட் ஹாய். நியூவாக லைவ் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. மறக்காமல் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஹால் கொடுங்க. கேட்குதா? அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரண்யா ரொம்ப இப்போ சாப்பாட்டில் இருக்கிறாரு. நல்லா இருக்காங்க சரண்யா. தங்கம் ஏலியன்மா வாங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி ஏலியன் தங்கம். நல்ல செய்தி சொன்னாங்களா? யாருமா? சரண்யா. நான் சாம்பார் ரசம் பொரியல் சாப்பிட்டேன் மேடம். நீங்கள்? நானும் வந்து சாம்பார் வெண்டைக்காய் பொரியல். ஆனால் நான் சாப்பிடலை. இன்னைக்கு பிரதோஷம். ஈவினிங் தான் சாப்பிடுவோம் சாமி கும்பிட்டு. நன்றி திருமலை ப்ரோ. அப்படினாலும் கோயிலுக்கு போக முடியல என்னாலும் வீட்டில் சாமி அப்படியே கும்பிட்டு விரதத்தை முடித்து விடுவேன். இது வளர பிள்ளையா? அதை சொல்கிறீங்களா? இல்லை இல்லை சாப்பாடு போதும் போதும் அப்படின்னாங்க. வளர பிள்ளை சாப்பிடுப்பா அப்படின்னு. அப்பா சாப்பிட்டாம விட்டா நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறாங்க அப்பா. இல்லை வெண்டைக்காய் ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னாங்களா? இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலான்னு நான் நினச்சேன். அவர் என்னன்னா அப்படி சொல்லிட்டு ஓ அப்போ அதுக்கு இது அர்த்தமா? ஓகே ஓகே சரண்யா தேங்க்யூ. ஒரு வேளை சரண்யா என்ன அப்ப ஒரு வேளை பெல்லு ரிப்பேர் ஆயிருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க சரண்யா. என்ன பெல்லா? பைத்தியக்காரன். இன்னும் புரியலையா? இதற்கு பெயர் தான் பாசம். தேங்க்யூ. ஹாய் அக்கா மை நேம் சொல்லு. தீபக் தங்கம் வாங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டியா தீபக்மா? என்ன சாப்பிட்ட? ஏலியன் தங்கம் நன்றி தங்கம். சாப்பிட்டியா ஏலியன்மா? என்ன சாப்பிட்ட? வணக்கம் வணக்கம். ராகவேந்திரா வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க? குட் ஆஃப்டர்நூன் அக்கா. ஷாம் அகிலன் குட் ஆஃப்டர்நூன். என்ன சாப்பிட்ட அகிலன்? என்ன சொல்கிறாரு அப்பா? சிரிக்கிறாருமா. நீ போட்ட மெசேஜை படித்து சொன்னா சிரிக்கிறாருடா சிரிக்கிறார். சாப்பிட்டாச்சு அக்கா. சாப்பிட்டியா தங்கம்? சரி சரி. நான் அறிவாளியா சொன்னா பொறுக்க. எவ்வளவு அறிவு பா பா அப்படி இருக்கு. நல்ல செய்தி. அப்பா கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். அதான் உனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக இருக்கா மாமா. உங்கள் பர்ஃபார்மன் சூப்பர் சூப்பர் அக்கோ. ஆமாம் நன்றி நன்றி மாக்கிலன். மாமாவோட பர்ஃபார்மன்ஸா சூப்பர் சூப்பர். நன்றி நன்றிம்மா நன்றி. அப்பா என்ன சொல்கிறாரு? உங்களை அப்படியே புகழ்ந்து தள்ளுறாருமா சரண்யா. புகழ்ந்து தள்ளுறாரு. நான் அதை சொல்லலை. எதை சொன்னீங்க அப்பா?